நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். 20-3-2023 26-3-2023 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம். முதல்ல இந்த கோல்சாரத்தை பார்க்கலாம். கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. அது தவிர மிதுனத்தில் செவ்வாய் பகவானும், சப்தமத்தில் துலாத்தில் கேது பகவானும், 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தில் சனி பகவானும், 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் குரு, சூரியன் மற்றும் புதன், இந்த 3 பேரும் இருக்கா. இந்த வாரம் பார்த்தேனால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் அவர் கும்பராசியிலிருந்து ரிஷப ராசி வரலும் போகிறார். அதாவது கும்ப ராசியில் சதய நட்சத்திரத்திலிருந்து ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வருது, அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகங்களான சந்திர பகவான் மூலியமாக என்ன மாற்றங்கள் வருது, என்னென்ன புது இந்த வாரத்தில் என்னென்ன புது விஷயங்கள் வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஒரு ராசிக்கான பலன்களையும் பார்க்கலாம். இதை தவிர ராசிக்கு உண்டான சிறு பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம இப்போது பார்க்கலாம். முதல்ல பார்த்தீர்களேனால் இந்த வாரத்தில் 21ஆம் தேதி, அதாவது இந்த வாரம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. 21ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அமாவாசை வருது. அதுக்கு அடுத்த நாளான 22ஆம் தேதி பார்த்தீர்களேனால் பிரதம. அதை தவிர யுகாதி அப்படின்னு தெலுங்கு, கன்னடா இவாளெலாம் செலிப்ரேட் பண்ணக்கூடிய வருட பிறப்பு இந்த சைத்திர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு மாதம் பிறக்கிறது. தமிழில் பார்த்தேனால் சித்திர மாதம் ஏப்ரல் 15 தேதிக்கு தான் வரும், 14-15 தேதிக்கு வரும். இவாளுக்கு இப்போது மார்ச் 22லேயே வருது. இது என்ன பெரிய வித்தியாசம் வருது, ஏன் இதனால் வருது அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் 3 வகையாக இந்த மாதத்தை பிறக்கிறத பிரித்து வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தேனால் அமாவாசைக்கு அமாவாசை, அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துல சேரக்கூடிய இடத்திற்கு அமாவாசைன்னு பேர். ஒரே டிகிரியில் வர்றது, அதாவது 0 டிகிரியோ 2 பேரும் வரக்கூடிய இடத்த அமாவாசைன்னு சொல்லுவோம். ஒருவருக்கொருவர் 180 பாகையில் இருக்கும்பொழுது அதை பௌர்ணமின்னு சொல்லுவோம். இந்த அமாவாசை பொழுது அவர்களுக்கு மாதம் முடிவடைந்ததாக கணக்கு ஒரு கால்குலேஷனில். இது அதற்கு அடுத்த நாளிலிருந்து மாதம் முடிஞ்சிருத்துன்றதுனால அடுத்த நாளிலிருந்து புது மாதம் புது வருஷம் பிறக்கிறதா அவங்களுக்கு கணக்கு வருது. அதனால் சித்திர மாதம், அதாவது சைத்திர மாதம் 2023 மார்ச் 22ஆம் தேதியே அவங்களுக்கு அமாவாசையின் கணக்கு பிரகாரம் முடிஞ்சு பிறக்கும்போது பிறந்து விடுறது. தமிழர்களுக்கு கேரளா, அதாவது மலையாளம், இவாளுக்கெல்லாம் பஞ்சாப் இதெல்லாம் பார்த்தேனால் இவாளுக்கு சூரியன் சித்திரை, அதாவது மேஷத்திற்கு போகும்பொழுது மட்டும்தான் சித்திரை மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு அது மாதிரி பண்ணக்கூடியது. இதை தவிர இன்னொரு வகையும் ஒன்று இருக்குது. அதாவது பௌர்ணமிக்கு பௌர்ணமி மாறக்கூடியது. பௌர்ணமி முடிஞ்சு, அதாவது பௌர்ணமி வந்துடுத்துன்னா அந்த மாதம் முடிஞ்சிடுறது. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து புது மாதம், அதாவது பௌர்ணமி பிரதமை, அதாவது கிருஷ்ணபட்ச பிரதமை அப்படின்னு சொல்லுவாள். அந்த பிரதமை ஒரு மாதமாகவும் கொண்டாடப்படுகிறது. இப்போது தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி, தெலுங்கு வருட பிறந்திருக்கு யுகாதி. இந்த யுகாதியை சுக்லபட்ச பிரதமை அப்படின்றதுனால கொண்டாடுறாங்க. புது வருஷம் பிறக்கிறது. இந்த புது வருஷத்தில் பார்த்தீர்களேனால் அவங்க ஒரு 6 வகையான சுவைகள் அதெல்லாம் வச்சு, அதாவது காய் வாட்டான மாங்காய், புளி, அதை தவிர வெல்லம், இதெல்லாம் வேப்பம்பூ, இது எல்லாமே சேர்த்து அந்த இதுவை கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய விசேஷமான தினமாக இந்த யுகாதி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. யுக ஆதி, அதாவது யுகம்னா வருடம், அதாவது யுகம்ன்றது புதிதாக பிறக்கிறது, ஆதினா முதலிருந்து. ஸோ புது வருடம் புது யுகம் பிறக்கக்கூடிய வருஷம் இதுவாக இந்த விஷயத்தை கொண்டாடுறாங்க. இதனால் யுகாதி அப்படின்னு சொல்லக்கூடியது உகாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கர்நாடகா, ராஜஸ்தான், அதுக்கப்புறம் இது ஆந்திரா, தெலுங்கானா, இதிலெல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி பார்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த யுகாதி மிகப்பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கும்.
இப்போது இந்த வாரத்தில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, அதை தவிர வந்து இந்த ராசியில் வந்து யார் யாருக்கு சந்திராஷ்டமம், அவர்களுக்கு என்னென்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி விசாகம் அனுசரம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் கொண்ட 9 பாதங்களை கொண்ட ராசியானது விருச்சிக ராசி. ராசியின் அதிபதி ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்க, 8ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியின் 2ஆம் இடத்தை பார்க்குறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தனஸ்தானத்தை பார்க்குறது வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் வந்து நிலம் வச்சுருக்கிறவங்க, வீடு வாடகைக்கு விடுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான புரோக்கர்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஏற்றமான காலம். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தவிர வந்து லேண்டு விற்கிறவங்க, வாங்குறவங்க, லேண்டு வச்சுட்டு இருக்கவங்க, விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு திடீர் பணயோகம் வரும். அதுவும் வந்து லேண்டு அதிக விலைக்கு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் இராணுவத்தில் வேலை செய்கிறவர்கள், டாக்டராக இருக்கிறவங்க, மருந்து சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, ஜல்லி, மண், செங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசியின் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக திடீர் பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுக்கு ஏற்கனவே வந்து குரு பகவான் நல்ல ஒரு இடத்துல இருந்து இப்பொழுது பண வரவையும் அதிகமாக கொடுத்துட்டு வரார். கவலைப்பட தேவையில்லை. குழந்தைகள் மூலியமாக கொஞ்சம் செலவுகள் இருக்கும், இருந்தாலும் நல்ல பணவரவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையில் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் வந்து ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எல்லா முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் வெற்றியின் பாதையை நோக்கி கொண்டே இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறோம். உங்களுக்கு 12ஆம் இடத்துல கேது பகவானும் 5ல் வந்து ராகு பகவானும் இருக்கிறது. 12ஆம் இடத்துல கேது பகவானும் 6ல் ராகு பகவானும் இருக்கிறதும் 5ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுடைய சொந்த மூதாதையர்கள் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும், க்ஷேத்ராடனம் போகக்கூடிய வாய்ப்பும் இது மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரமான 20/3/2023 26/3/2023 பார்த்தீங்களேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி. அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடம் வரலும் போகிறார். இந்த காலகட்டம் பார்த்தீர்களேனால் 4ஆம் இடத்துல அவர் இருக்கும்பொழுது உங்களுடைய தாய்க்கு நல்ல உடல்நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் தந்தைக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். தந்தையின் மூலியமாக பண வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வீட்டுக்குன்னு அலங்கார பொருட்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். இதற்கு பிறகு 21ஆம் தேதி மத்தியானம் ஒரு 3 மணி, அதாவது ஒரு 2 மணி 3 மணிக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து சந்திர பகவான் போகிறார். அங்கே வந்து குரு சந்திர யோகம் அமையிறது. இது ஒரு மிகப்பெரிய யோகம். 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலையும் 5ஆம் அதிபதி ஆட்சியும் இருக்கிறதுனால 5-9 போகிறதுனால மிகப்பெரிய, அதாவது என்ன சொல்கிறது, பெரிய லக்கு, அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் அதெல்லாம் வரும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். எந்த இடத்தை தொட்டாலும் பணம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூதாதையர்களுடைய ஆசீர்வாதமும் புண்ணியமும் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த அமாவாசை எப்போ வந்து ஆண்டவனை போய் பிரார்த்திச்சு வர்றது, மூதாதையர்களுக்கு வந்து பிரார்த்தனை செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இதற்கு பிறகு 23ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீர்களேனால் சாயந்தரம் ஒரு 4 மணியிலிருந்து மேஷராசிக்கு போகிறார் சந்திர பகவான். அங்கே வந்து சுக்கிர பகவானோட சுபத்துவம் அடைகிறதுனாலையும் உங்களுடைய வேலையில் வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். வேலையில் உங்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். உங்களை வந்து பார்த்து அடுத்தவங்க வந்து உங்களுடைய வேலைகளை பார்த்து அருமையான வேலைன்னு பாராட்டக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுடைய சீனியர்ஸ் வந்து உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ப்ரமோஷன் வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். இதற்கு பிறகு 25ஆம் தேதியிலிருந்து இப்போ ராத்திரி 10 மணியிலிருந்து 26ஆம் தேதியும் வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல போகிறதும் கணவன் மனைவியிடையே ஒரு நல்ல அனுகூல்யமான ஒரு சந்தோஷமான விஷயங்கள் பரிமாறிக்கொள்ளப்படும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் கூடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஓஹோ வாரம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், ராகுவுக்கு பூஜை பண்ணுறதும், அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதில் நல்லெண்ணெயை கொட்டி விளக்கு ஏற்றுறதும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும்
இந்த வாரத்தில் கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.